சரி, ஓகே. ஸோ கிளாஸ் போகலாமா? ஸோ இன்னைக்கான லெக்சர் என்னன்னாக்கா, நம்ம இனிஷியல் பார்ட்லேருந்து லாஸ்ட் லெக்சர் வரைக்கும் பார்த்த ப்ராப்ளம் சால்விங். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன டாபிக்ஸ் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் so what is the topic of the first class? Periodic motion characteristics. Okay, that is introduction to oscillations. That is topics na just for glance கொடுத்தறலாம். Regular glance. First நம்ம என்ன பார்த்தோம் அப்படினு பாத்தீங்கன்னா, what is mean by periodic motion? அப்புறம் செகண்ட் என்ன பார்த்திருக்கோம்னா non periodic motion, அப்புறம் oscillatory motion, அப்புறம் next oscillatory motion, then oscillatory அப்புறம் what are the topics we have covered? Oscillatory, periodic, non-periodic, then simple harmonic. Actually harmonic function என்னன்னு பார்த்தோமா? Harmonic function. அதுக்கப்புறம் what is mean by simple harmonic motion. அப்புறம் இந்த கேசஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியதாக we have learned some terminology. What is mean by displacement? What is mean by displacement? அப்புறம் amplitude, then frequency, angular frequency, then time period, அப்புறம் phase angle. இந்த மாதிரி பேசிக் டேர்ம்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இது மேத்தமெட்டிக்கலா பார்த்த பார்ட்ஸ் வந்து நீங்க நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா, வாட் இஸ் மீன் பை பீரியாடிக் ஃபங்க்ஷனுக்கு வாட் இஸ் மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன்? பீரியாடிக் ஃபங்க்ஷனுக்கு மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் என்னென்ன? நான் ஆஸ்கிங் அபௌட் ஈக்குவேஷன். ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரிகல் ஃபங்க்ஷன் உங்களுக்கு பீரியாடிக்னு தெரியும். அது சில ஃபார்ம்ஸ் மட்டும்தான். இதுல ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு வெதர் இட் இஸ் பீரியாடிக் ஆர் நாட் அப்படின்னு கேட்டேன்னா how to find whether equation is periodic or not? First சீக்கிரம். Some function is given as like this, that is f of t அப்படினு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க அப்படினா, if you substitute the function with the phase of 2 pi, ஒரே ரிசல்ட் உங்களுக்கு அரைஸ் ஆச்சுன்னா என்ன சொல்லலாம்? அந்த ஃபங்க்ஷன் பீரியாடிக் அப்படின்னு சொல்லலாம். அப்படி அரைஸ் ஆகல, that is இந்த மாதிரி ஈக்குவல் ஆகல அப்படின்னாக்கா it is called as what? Non periodic function. Okay, so இது மாதிரி பேசிக் கண்டிஷன்ஸ் இருக்கு. Oscillation என்ன criteria? Oscillation is also a periodic motion, but what is the difference between periodic and oscillation? சீக்கிரம். What is the difference between periodic and oscillation? So periodic அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து ரெகுலர் இன்டர்வல்ல ரிப்பீட் ஆகணும் எனி ஆக்டிவிட்டி, that is called as periodic. But அந்த ரிப்பீட்டேஷன் அப்படின்றது வந்து we will consider in a forward direction. Okay, பட் அது நீங்க வந்து ரிவர்ஸ், அதாவது ரிவர்ஸ்ன்றது வந்து நான் பேக்வர்டா கன்சிடர் பண்ணாக்க that motion is called as what? Specifically it is called as oscillatory motion. Okay, அப்போ what is the difference between harmonic function? HMF, harmonic function. எனி பிஹேவியர் நீங்க ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் சொல்றீங்களே, அது அப்படின்னா என்ன வித்தியாசம்? நம்ம என்ன நோட் பண்ணிருந்தோம்? செக் பண்ணி பாருங்க ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் என்னன்ட்டு. எல்லாருமே எல்லா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்கல்ல? தென் பார்த்து சொல்லுங்க, ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் என்ன? That is for SHM. Okay. Trigonometric function with a constant amplitude and frequency is known as what in pathina harmonic function. So trigonometric functions are periodic, but the trigonometric function with a constant amplitude and frequency is said to be what? It is called as what in pathina harmonic function. Appo simple harmonic motion enna appdi pathina, it is a periodic, oscillatory and மேல சொன்ன harmonic criteria எல்லாமே மூணுமே satisfy. ஆனா என்னன்னா, the displacement of the particle is opposite to that of acceleration. For example, acceleration forward இருந்தாக்கா, displacement forward இருந்தா acceleration என்ன பண்ணுவாங்க? Backward would be acts. That is the difference between SHM. அப்ப displacement தெரியும் உங்களுக்கு. With respect to time வந்து அது position change ஆகுறது நம்ம என்ன சொல்றோம்னா displacement சொல்றோம். அதோட maximum displacement நம்ம என்ன சொல்றோம் அப்படினு பாத்தீங்கன்னாக்கா amplitude. Frequency ன்றது number of
oscillations completes in a seconds per second. Angular frequency is nothing but in terms of radian, frequency in terms of radian. Time period is said to be ஒரு complete oscillation முடியறதுக்கு எடுத்துக்கிற duration நம்ம என்ன சொல்லலாம், time period அப்படின்னு சொல்லுவீங்க. Phase angle அப்படின்றது the angle at which the motion executes, எவ்வளவு angle இருக்கு, that is called as what அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா phase angle அப்படின்றது தான் basic criteria. அப்போ displacement equation நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா either x or y whatever it is, x equal to a sin of omega t plus or minus என்ன சொல்லுவாங்கனாக்கா phi. நான் a sin எடுத்துக்கிறேன் இல்லை cosine function எடுத்துக்கிறேன் whatever it is. okay, a அப்படின்றது maximum displacement, that is called as what, amplitude of the motion. Just for convenience I'm using symbols. This is y and this is a and this is the factor called omega, and phase angle வந்து டோட்டலா it is omega t plus or minus it's omega t plus or minus phi ன்றது வந்து phase angle. so அங்க வர phi factor என்ன அப்படினு பாத்தீங்கன்னா it is called as what, initial angle. நம்ம யூசுவலா initial angle 0 ன்னு எடுத்து motion வந்து ஸ்டடி பண்ணிட்டு இருந்தோம். maybe if angle is there அப்படினாக்கா we have to represent by the factor called as what, phi அப்படினு ரெப்ரசன்ட் பண்ணிட்டு இருக்கோம். so இது வந்து general equation. okay, so SHM கான respect to result எழுதணும். what is the equation? Simple harmonic equation. Equation for simple harmonic. That is acceleration is negative of what? Displacement. And our factor, proportionality factor we use பண்ணிருந்தோம். That is nothing but what? It is omega square times of y. So அதுக்கான respect to differential equation நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிருந்தோம் பாத்தீங்கன்னா it is d square y by dt square plus omega square y equal to 0. So this is your equation for differential equation for simple harmonic motion, and that is your equation for simple harmonic motion. Okay, so இதெல்லாமே நம்ம பார்த்த the introduction topics. so இத வச்சு சில variations of problems வந்து approach பண்ணோம். so ஒண்ணுல frequency of a human heartbeat is given as 1.25 hertz. எவ்வளவு beats வந்து உங்களுக்கு produce ஆகும், that is the count they are asking about here in the duration of 1 minute. when time is said to be in 1 minute, what will be the number of beats produced? again இன்னொரு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. we will be representing this factor by f ன்னு சொல்லிருக்கோம். இந்த ஒமேகாவை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், it is 2 pi times of f. okay, also periodic நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா it is said to be t, or it is simply 2 pi by omega, or it is also said to be it is 1 by times of f. it is 1 by times of f. சரி, so இங்க வாங்க, frequency is given as 1.25 hertz. 1 minuteல எவ்வளவு பீட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்? t equal to 1 by f. சரி, ஓகே, நம்ம அந்த லாஜிக் பண்ணி எடுத்துக்கிட்ட கூட t capital T equal to 1 divided by f. so what is the value அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is 1 divided by 1.25. I'm just multiplying by 100 and dividing by 100. so it is 100 by 125. it is 4 by 5 25 table 4 by 5. so 4 by 5 seconds result வந்து 4 by 5 seconds. so what does it means actually? 4 by 5 seconds அப்படின்றது என்ன மீன் பண்றாங்க? இப்போ கொடுத்துருக்க டைமுக்கும் இதுக்கு என்ன மீனிங்? நம்பர் ஆஃப் பீட்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஹார்ட் வந்து பீட் ஆகுது, பம்ப் ஆகுது இல்லை உங்களுக்கு, அதோடைய பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 4 by 5 செகண்ட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த லப் அண்ட் டப் சவுண்ட் கேட்கும்ல, அது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வந்து எவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்துருந்தாக்கா 4.5 செகண்ட்ஸ் எடுத்துருது. பட் அவங்க கேட்டது என்னன்னாக்கா 1 மினிட்டுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்றத கேட்குறாங்க. 4 by 5 செகண்ட்ஸ்ன்றது நீங்கள் அப்படியே சால்வ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் ரிசல்ட்? 0.48. so 0.8 seconds வருமா? so we'll be getting the result as 0.8 seconds. அப்போ 1 மினிட்டுக்கு there will be 60 seconds. so therefore number is said to be given time divided by its period. அப்போ எவ்வளோ அப்படின்றது தெரிஞ்சிடும். so 60 divided by 0.8, or we can relate it like this, that is fraction போட்டுருக்கேன் 4 divided by 5. so 60 into 5 divided by 4, what will be the result? 30 by 2, 15 by 2. so 15 into 15 வந்துச்சா, 15 into 75. so 75 beats. so it is 75 beats. புரியுதா? அப்போ ஒரு பீட்டுக்கு வந்து எவ்வளவு பீரியட் எடுத்ததுனாக்கா 0.8 செகண்ட்ஸ்னா, அப்போ 1 மினிட் 60 செகண்ட்ஸ்க்கு எத்தனை பீட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? 75 பீட்ஸ். லாஜிக்கலா இருக்கா? நம்ம ஹார்ட் 1 மினிட்டுக்கு எவ்வளவு டைம் பீட் ஆகும்னு சொல்லி புக்ஸை படிச்சிருப்பீங்க. 72 டைம்ஸ், ஆவரேஜா 72 டைம்ஸ். அதுதான் வந்து நம்ம கால்குலேஷன் வைஸ் பார்க்கும்போது என்ன ஆகுது, அது ஹியூமன் நிறைய பயாலஜிக்கல் கண்டிஷன்ஸ் தான். அதை பொறுத்து 72 பீட்ஸ் சொல்லுவீங்க. பட் மேத்தமெட்டிக்கலா பாத்தீங்க அப்படின்னாக்கா அதாவது இவ்வளோ பீரியட், இட் இஸ் 0.8 செகண்டுக்கு உங்களுக்கு ஒரு பீட் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா 75 பீட்ஸ் நம்ம ஹார்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கும். அவ்வளோதான். ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். தட் இஸ் a particle executing simple harmonic motion SHM. okay, the displacement is given by it is 10 sine of 20t plus pi by 3 meter. okay, calculate its time period.
தட்ஸ் இட். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம அதோட பீரியட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எப்படி அப்ரோச் பண்ணலாம்? யூ வாண்ட் டு கால்குலேட் கேபிட்டல் T. How to find? So that is we know the general equation as what? Y equal to a sin of omega t plus or minus pi. So இங்க plus pi அப்படின்றது initial phase. Don't bother about that. பட் நம்ம கேட்குற கொஸ்டின் என்ன, பீரியட் கேட்குறாங்க. அப்போ அந்த ஒமேகா டிக்கான ஃபேக்டர் நீங்கள் ஈக்குவேட் பண்ணீங்க அப்படின்னாக்கா here it is nothing but what 20t equal to omega t. So that is omega is said to be, it is simply 20. Since we know the relation, that is what t equal to 2 pi by omega. Appo from this result t is said to be, it is 2 pi by omega, which is nothing but 2 pi by 2 pi divided by 20. It is pi by 10. 5 by 10 எவ்வளவு வரும் உங்களுக்கு? So t is said to be 3.14 by 10. It is nothing but what 0.314 seconds. அப்போ அந்த ரெஸ்பெக்டிவ் பார்ட்டிகல் எக்ஸிக்யூட் ஆகிற SHM கான டைம் பீரியட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.34 seconds. ஜஸ்ட் அந்த கிவன் ஈக்குவேஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் நம்மளோட ஜெனரல் ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், ரெஸ்பெக்டிவ் டேர்ம்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் த மோஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இனிஷியல் ஃபேஸ் என்ன, 5/3. இப்போ ஃப்ரீக்வன்சி கேட்டாங்கன்னா வாட் வில் பி த ஃப்ரீக்வன்சி? அதான் இது அப்படியே நீங்க ரெசிப்ரோகேட் பண்ணி போட்டுருப்பீங்க. தட் இஸ் 1/t தானே வரும். 3.14 divided by 10 வந்திருக்கும். வாட் வில் பி த ரிசல்ட்? 1/pi கான ரிசல்ட் ஞாபகம் இருக்கா? இது ஞாபகம் வச்சுங்க. ஜஸ்ட் மேக் அ நோட். 1 divided by pi கான ரிசல்ட் வந்து 0.318. நிறைய கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அப்போ வந்து இந்த ரெசிப்ரோகேட் பண்ணி பார்த்தோம்னா 10/pi வரும். 1/pi கான ரிசல்ட் வந்து 0.318. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 0.0 ஒரு 0 கட் ஆகிடும்ல, மல்டிப்ளை பை 10 வந்துடும் ரெசிப்ரோகேட் பண்ணும்போது. உங்களுக்கு என்ன 3.18 ஹெர்ட்ஸ் வரும் ரிசல்ட். அப்போ இப்படி உங்களுக்கு அப்ரோச் பண்ணணும். ஒரே கொஸ்டின் தான், நிறைய சினாரியோஸ் கேட்டிருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும், ரெஸ்பெக்டிவ் டேர்ம்ஸ், ரெஸ்பெக்டிவ் குவான்டிட்டிஸ் கூட ஈக்குவேட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா ஃபைண்ட் அவுட் பண்ணி. தேர்ட் ப்ராப்ளம் கவனிங்க. A particle executes SHM is given by the relation x equal to a sin of omega t. So this is our equation. இதுல it is given as when it moves from x equal to 0 to a by 2. Okay, yeah. When x equal to 0 to x equal to a by 2. So இந்த பொசிஷனுக்கு டிஸ்பிளேஸ் ஆகிறதுக்கு it took a time period of time for t1. அதே மாதிரி x equal to a by 2 ல இருந்து x equal to a க்கு டிஸ்பிளேஸ் ஆகிறதுக்கு it took a time of t2. Okay. So what is the ratio of t1 by t2? அந்த டைம் டியூரேஷனுக்கான வேரியேஷன் ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன புரியுதா? A particle execute a simple harmonic motion is given by the relation when displacement, அது x equal to 0 மீன் பொசிஷன். மீன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் போறதுக்கு எவ்வளவு டியூரேஷன் எடுத்துறாங்க? this is t by t1. அப்புறம் அந்த மீன் பொசிஷன் வந்து உங்களுக்கு இன்னொன்று இங்க வரதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? மீனா half of the mean position, it is not mean position, half of the mean position. அப்ப அந்த half of the mean ல இருந்து அந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் போறதுக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா it is said to be t2. So logically அந்த டயகிராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் சும்மா ஒரு லாஜிக் பெண்டலம் லாஜிக் போட்டுக்கலாம். So this is our mean position. ஓகே, இதான் நம்மளுடைய x equal to 0 பொசிஷன். ஓகேவா? இப்போ இங்க இருந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பொசிஷன் போறீங்க அப்படின்னாக்கா so this is said to be x equal to a பொசிஷன். அப்போ இதுவே நீங்க இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னாக்கா it is said to be x equal to minus a பொசிஷன். இது நமக்கு தெரியும். that is a தான், அந்த ஸ்மால் a தான் டிஸ்பிளேஸ்மென்ட் கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மென்ட் ஆம்ப்ளிட்யூட் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த a by 2 பொசிஷன் வந்து எக்ஸாக்ட்டா ஹாஃப்ல இருக்குமா? a by 2 னா ஹாஃப்ல இருக்குமா? நம்ம லாஜிக்கா என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் டைம் டேக்கன் வந்து என்ன சொல்லுவோம், நம்ம டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ டோட்டலா நம்ம எத்தனை டைம்ஸ் வந்து மூவ் பண்ணுவோம், இந்த ஒரு ஆசிலேஷனுக்கு எத்தனை டைம்ஸ் மூவ் பண்ணுவோம்? 4 டைம்ஸ் மூவ் பண்ணுவோம். அப்போ ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கு போறதுக்கு நமக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கணும் பாத்தீங்கன்னாக்கா, அப்ப நம்ம 0ல இருந்து a க்கு போறதுக்கு we will take the duration of what, t by 4. இப்போ ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கு போறதுக்கு we will take a duration of t by 4. அப்போ 0ல இருந்து a by 2, அப்ப இதுல பாதி அப்படின்னா நம்ம எவ்வளவு டியூரேஷன் எடுத்துக்கோம்? t by y 12. ஏன் 12? half, இதுல half என்ன வரும்? t by 8. ஓகேவா? அப்ப எத்தனை செக்மெண்ட்ஸ் இருக்கு டோட்டலா பாருங்க, it is t by 8. அப்ப இதனையும் பாதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா it is t by 8. அப்ப இங்க இருந்து அவர் இங்க போறதுக்கு எடுத்த டியூரேஷன், that is what is our t1 அப்படின்னு பாத்தீங்கன்னா t1 is said to be t by 8 and what is our t2 அப்படின்னு பாத்தீங்கன்னா it is also t by 8 because இந்த half வந்து என்ன இங்க இருந்து வரைக்கும் போறது t by 8 னா இங்க போறது என்ன ஆகும்? another t by 8. so what is the ratio அப்படின்னு பாத்தீங்கன்னா t1 by t2 is said to be t by 8 by t by 8. you'll be getting the result as what? -1. அவ்வளவுதான். ஓகே, லாஜிக் புரியுதான்னு பாருங்க. டோட்டலா வந்து t half அப்படின்னா ஒரு ஃபேக்டர் அப்படின்னாக்கா என்ன வரும்? t by 4. அதுலயும் பாத்தீங்கன்னா என்ன வரும்? t by 8. that's it. since it is periodic, அதனால நான் வந்து அப்படியே பிரிச்சுக்கிறேன்.
நான் பீரியாடிக்கா இருந்தா என்ன ஆகும்? ஒரு டியூரேஷனுக்கு ஒரு வேல்யூ வரும், இன்னொரு டியூரேஷனுக்கு என்ன ஆகும்? இன்னொரு வேல்யூ வரும். இந்த கொஸ்டினை கவனிங்க. So there is a graph actually. சும்மா ஒரு graphical representation. அதுல வந்து நீங்க அந்த SHM எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றீங்க மீன்ஸ் என்னென்ன ஃபேக்டர் கேட்கறாங்களோ எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்துக்கலாம். Okay, there is a graph that is velocity versus time graph வந்து கொடுத்திருக்காங்க. There is a velocity of the particle executing SHM versus its time graph. நான் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா y axis is said to be in velocity, that is meters per second. X axis என்ன இருக்கு? Time, which is given in seconds. There is a wave actually. There is velocity equation. Displacement equation மாதிரி respect to velocity equation. இது என்ன கேட்கறாங்கன்னா what will be the frequency of the motion? எப்படி by using the graph, just by seeing the graph, how to find the value? That is frequency of the oscillation. F is equals to 1 by t. So இப்போ இந்த t கொடுக்கல, how to find the result? So F is said to be 1 divided by t. Okay, fine. t தான் இல்லையே, t தான் கொடுக்கல. So what is the period? எதுவுமே இல்லை, வெறும் graph மட்டும் தான். Only the given factor is said to be graph and the statement. Just find the that is a particle executing SHM whose velocity time graph is given and then find the frequency of the oscillation, that is SHM. Period எப்படி கண்டுபிடிக்கிறது? So what is the definition of period? So v into t போட்டா எப்படி period வரும்? Okay, so what is the definition of period? Definition. I'm just asking, what is the definition for period? என்ன டிஃபைன் பண்ணீங்க? Time taken to oscillate. Time taken to complete one oscillation. அதான period. One oscillation என்னது? Maybe mean portion to extreme, திரும்ப mean, extreme, mean கம்ப்ளீட் ஆகும். இப்போ இங்க வந்து என்ன ஆகுதுனாக்கா mean portion 90 degree ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேபி இதோட mean to extreme, திரும்ப வந்து mean, extreme, திரும்ப எங்க போயிடுச்சு mean. So this is said to be one wave. அப்போ எவ்வளோ டியூரேஷன் எடுத்துக்குது அதுக்கு? 0.4 seconds. From the figure, it is said to be 0.04 seconds. It is said to be time period. Frequency is said to be 1 divided by 0.04, and thus multiplying divided by 100, it is going to be 25 hertz. All the answer. Okay, just the graph பார்க்கிறது மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். So next question பாருங்க, same question, means a type of question. That is a particle executing SHM is given by x equal to 5.0, that is amplitude, cos of 2 pi t plus pi. Pi. At t equal to 1.5 seconds, 1.5 seconds, 1.5 seconds, what will be its displacement, velocity and acceleration? What will be its displacement, velocity and acceleration? Maybe நம்ம என்ன எடுத்துருக்கோம், either it is sin or cosine function, respective values. So displacement என்னவா இருக்கும் 1.5 secondsக்கு, velocity என்னவா இருக்கும், acceleration என்னவா இருக்கும். General equation நம்ம இதான் கொடுத்திருக்க equation. So x equal to 5.0 cos of 2.5 seconds கொடுத்திருக்காங்களா, sorry 1.5 second, நீங்க சால்வ் பண்ணுங்க. 3/2 seconds எடுத்துங்க சிம்பிளா ஃபிராக்ஷன்ல. So it is 2 by times 3/2 plus என்ன பண்ணும் pi. அந்த இன்ஸ்டன்டேனியஸ் டைம் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணேதான். So this is 8 by what, getting cancelled. So இங்க என்ன ஆகும் ஆன்சர் 3 pi and then plus pi. So what is the result actually? 5.0 cos of answer என்ன வரும் 4 pi. So what is the value of cos 4 pi? So there is not ஞாபகம் வச்சுங்க. That is sin of n pi is said to be 0. அதே மாதிரி cos of n pi will be negative 1 to the power m. Okay, since it is even pi, negative 1 to the power even value will be what? புரியுதா? Plus 1 அவ்வளவுதான். So answer will be what? 0.5 meter. So this is our displacement when time is said to be 1.5 seconds. அப்போ உங்களோட motion start ஆகி 1.5 seconds அப்புறம் நம்ம எவ்வளவு தூரம் கிராஸ் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னாக்கா we will be crossing 5 meter displacement ஆயிடும். So next என்ன கேக்குறாங்க அப்படின்னு பாருங்க, displacement கண்டுபிடிச்சாச்சு, velocity. So what is the velocity according to the given factor? இங்க எடுத்துங்க, v எப்படி எடுக்கும் அப்படின்னாக்கா it is dx by dt. அப்போ dx by dt னா 5 let 5 will be 5 தான். cos நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா வரும் is sin, it is 2 pi t plus pi, but we are differentiating with respect to time. அப்போ அந்த டைம் கூட இருக்க ஃபேக்டர் என்ன ஆகும், we have to multiply here. அப்போ மல்டிப்ளை பண்ணீங்கன்னாக்கா it is said to be this factor should be multiplied. It is 2 pi என்ன ஆகும் அப்படின்னாக்கா we get multiply. அப்போ ரிசல்ட் என்ன வரும் பாருங்க. So அப்போ v equal to I will be getting 10 pi cos will be sin of
2 pi t plus pi. 2 pi t plus pi. So duration என்ன நமக்கு? What is the duration? When t equal to 1. எல்லாமே 1.5 seconds தான். Okay. So it is nothing but 10 pi sine of 2 pi. It is 3 by 2 plus pi. So what will be the value? Half of getting cancel. 3 pi வந்து again என்ன ஆகும்? 4 pi. So sine of 4 pi ஓட value என்னது? 0. அப்போ whole value என்ன ஆகும்னாக்கா 0 meters per second. 0 meters per second. அப்போ இங்க இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? திரும்ப ஆக்சிலரேஷனுக்கான வேல்யூ எடுக்கணும். So what is a அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is dv by dt. Okay, it is dv by dt. அப்போ it is dv by dt னா ஃபங்க்ஷன் என்ன இருக்கு உங்களுக்கு? அகைன் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா நெகட்டிவ் வந்துருமா? சாரி, ஐ திங்க் இங்க தான் நெகட்டிவ் வந்துருக்கு. இங்க தான் நெகட்டிவ் வந்து ரைட். The whole value will be negative. Sorry. Okay. அப்போ நம்ம இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னாக்கா we will be getting the result as what? சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணாக்கா cos வந்திருக்கும். So it is nothing but negative cos வந்துரும். Okay, but cos of again 2 pi t plus pi வந்திருக்கும். Okay, fine. But அங்க 10 pi இருக்கு. Again நம்ம we are differentiating with respect to t. இன்னொரு 2 pi என்ன ஆகும்னா மல்டிப்ளை ஆகும். So I will be getting the result as what? 200 pi square. ஓகேவா? ஆல்ரெடி 10 pi இருக்கு. இன்னொரு 2 pi மல்டிப்ளை ஆனா என்ன ஆகும்? 200 pi square. So இப்போ என்ன கேக்குறாங்கன்னா when acceleration at t equal to 3 by 2. So it is negative 200 pi square cos of 4 pi. Same சரியா? Oh sorry, 20 right. Okay, 20 pi square. So again cos of என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா result is actually 4 pi. So what is the value of cos 4 pi? So a is said to be it is negative 20 pi square meters per second square. அவ்வளவுதான். ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளம் நிறைய லாஜிக் இருக்கு, அனலைஸ் பண்ணுங்க என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு கொடுத்துருக்க ரிசல்ட் வந்து மீன்ஸ் நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷனுக்கு நம்ம 1.5 செகண்ட்ஸ் பண்ணும்போது ஆன்சர் எவ்வளோ வந்துருக்கு? 5 மீட்டர். டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ வந்திருக்குன்னா 5 மீட்டர். டிஸ்பிளேஸ்மெண்ட் 5 மீட்டர் வந்திருக்கிறதுக்கு என்ன ரெப்ரசன்டேஷன்? வாட் இஸ் த மீனிங்? டிஸ்பிளேஸ்மெண்ட் 5 மீட்டர் அரைஸ் ஆகியிருக்கிறதுக்கு என்ன மீனிங்? 5 மீட்டர் தான். இங்க ஆம்ப்ளிட்யூட் என்ன இருக்கு? அப்போ மீன் போர்ஷன்ல இருந்து மேக்ஸிமம் அதாவது எக்ஸ்ட்ரீம் போர்ஷன் போறதுக்கு எவ்வளவு டியூரேஷன் ஆகும்? 1.5 செகண்ட்ஸ் ஆகும். லாஜிக் இது நான் பாத்தீங்க. அப்போ ஒரு மீன் போர்ஷன்ல இருந்து எக்ஸ்ட்ரீம் போர்ஷன் போறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு ஆகுனாக்கா 1.5 செகண்ட்ஸ். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சு டைம் பீரியட் பார்த்தே சொல்லலாம். 4 மல்டிப்ளை பண்ணுங்க இந்த வேல்யூவை. ஸோ வாட் இஸ் ஏன்னா ஆக்சுவலா மீன்ல இருந்து எக்ஸ்ட்ரீம் போறதுக்கு 1.5 செகண்ட்ஸ் தான். நம்ம எத்தனை டைம் பண்ணுவோம்? 4 டைம்ஸ். ஸோ சிம்பிளி 4 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6 செகண்ட்ஸ் ஆகும். பீரியட் வந்து 6 செகண்ட்ஸ். இதை நீங்க என்ன பண்ணலாம்னாக்கா இந்த 2 pi t இருக்குல்ல, இதை ஒமேகா கூட சால்வ் பண்ணி என்ன பண்ணலாம்? அப்பயே அவங்களால என்ன பண்ண முடியும்னாக்கா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கலாம். சேம் ஆஸ் செட். ஸோ பார்த்தே சொல்லலாம், அதுக்காக சொல்றேன். இந்த மாதிரி நிறைய லாஜிக் இருக்கு. அப்போ இந்த பர்டிகுலர் டைம்ல எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் போயிட்டோமா? எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் போனோடனே வெலாசிட்டி என்ன ஆகும்? வந்திருக்கா ரிசல்ட்? நிறைய லாஜிக் இருக்கு. இந்த ஒரே கொஸ்டின் நிறைய கனெக்ட் இருக்கு, அதுக்காக சும்மா சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட். So sixth problem பார்க்கலாம். Same scenario, a particle executing SHM. Okay, particle executing SHM is given by the relation. We want to calculate time period. I mean time period the time at which velocity is small t actually. The time at which velocity is half of the maximum velocity. Okay. So அப்ப இந்த கேசஸ்லாம் இங்க நிறைய பார்த்திருப்போம். I mean இது வரைக்கும் velocities வரைக்கும் தான் பார்த்திருப்போம். இதுல நம்ம வந்து what is it? X max or Y max, V max, A max பார்த்திருப்போம். மேக்ஸிமம் கேசஸ் வந்து பார்த்திருப்போம். ஞாபகம் இருக்கா? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் கொடுத்துங்க. X max என்னது? மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த SHM என்னது? மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது இன் ஜெனரல்? பிளஸ் ஆர் மைனஸ் இட்ஸ் A. That is called as what? இந்த இதில் இருக்கிற ஆம்ப்ளிடியூட். அப்போ அதோட வெலாசிட்டி ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னாக்கா V max நமக்கு கிடைக்கும். V max is equal to plus or minus A omega. So A max என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is minus or plus என்ன வரும்? It is A omega square. ஞாபகம் இருக்கு அந்த மூணு ஈக்குவேஷன்? மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட், மேக்ஸிமம் வெலாசிட்டி அண்ட் மேக்ஸிமம் ஆக்சலேரேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் வச்சு அப்ரோச் பண்ணணும். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? டைம் வெலாசிட்டி அட் வெலாசிட்டி ஈக்குவல் டு மேக்ஸிமம் வெலாசிட்டி பை 2 சம் ஃபேக்டர். இந்த மாதிரி கண்டிஷன் அரைஸ் ஆகுது. பர்டிகுலர் டைம், அந்த டைம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுல இருந்து வெலாசிட்டி ஈக்குவேஷன் வந்து ப்ளாட் பண்ணிக்கலாம். ஸோ வாட் இஸ் V அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is simply நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். டிஃபரன்ஷியேட் பண்ணுமா? சைன் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா we get the result as what? Cos. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும் ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் a omega it is cos of omega t plus என்ன வரும்? It is 5/6. So we got the result. இப்போ நம்மளோட criteria யூஸ் பண்ணுங்க. V max by 2. What is V max actually? It is a omega plus or minus it is simply a omega. So அப்போ இந்த இடத்துல a என்றது ஸ்மால் a வேற ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ V equal to V max by 2.
So on the condition body, you have to write this factor here. A omega cos of omega t plus pi by 6. இங்க என்ன வரும்னு பாத்தீங்கன்னா it is small a omega divided by 2. So these two factors getting cancelled. So என்ன இருக்கு அப்படின்னாக்கா cos of some value equal to 1 by 2. So for what angle of cos you will be getting 1 by 2? 60 degree. So அப்போ வந்து என்ன வரும் பாத்தீங்கன்னா it is omega t plus என்ன வரும்னா pi by 6. So what is the result? 60 degree எவ்வளவு angle? Radian formula. 60 degree radian formula என்ன வரும்? pi by 3. Okay. அப்போ omega t நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா you have to rearrange this factor. That is pi by 3 minus of pi by 6. LCM எடுத்தீங்கன்னா what is the result actually? 6 LCM ஆகுமா? மேல 2 minus pi by 6. So omega t equal to pi by 6. What is omega actually? It is 2 pi by capital T. Right? 2 pi by capital T. So this pi and pi getting cancelled. நீங்க rearrange பண்ணீங்கன்னா t equal to என்ன வரும்? Capital T by 12. So this is our answer. Okay, va? That's a simple rearrangement. So again, in the question on the garden pathina, AIPMT 2006. It's not a simple question, just a neat question now. 2006 on the question. So the seventh question partner. 2 SHM. 2 SHM is there with angular frequency of 100 radian per second, இன்னொன்று 1000 radian per second. ரெண்டு பேருக்குமே வந்து சேம் ஆம்ப்ளிடியூட். That is A1 and A2 are said to be equal. என்ன கேட்குறாங்கனாக்கா what will be the respective so what will be the respective maximum acceleration? Maximum acceleration என்னன்னு கேட்குறாங்க. A max என்ன? That is A1 maxக்கும் A1 max versus by A2 max. ரெண்டு பேருக்கும் ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. So what is the equation? Maximum acceleration equation in the box. It is plus or minus, minus or plus a omega square. So it is இங்க வந்து a1 omega 1 square divided by a2 omega 2 square. Actually ரெண்டுமே ஈக்குவல் ன்றதுனால these two factors are getting cancelled. அப்போ omega 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா it is 10 to the power 2 the whole square divided by 10 to the power 3 the whole square. That is 4 divided by 6. It is 1 is to 10 to the power 2. So this is our result. Again, this question is also from AITMT 2007. 27. Okay. So okay, eighth question part. For some motion, for some SHM, a particle executing SHM, whose maximum acceleration is represented as what? Alpha. And the its maximum velocity is represented as beta. What will be its period in terms of alpha and beta? So this is the question. எப்படி express பண்ணலாம்? எப்படி ப்ரொசீட் பண்ணலாம்? சேம் பார்ட்டிகல் தான். அப்போ நீங்க ஏ ஒமேகாலாம் வேற வராது. இது வந்து 2 டிஃபரெண்ட் SHM இந்த கொஸ்டின். அதனால A1 omega 1 square எல்லாம் போட்டேன். அதான் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரே பார்ட்டிகளோடைய ஆக்சலேஷனும் வெலாசிட்டியும் கொடுத்துருக்காங்க. V max and A max கொடுத்துருக்காங்க. அதுக்கு சில ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆல்ஃபா அண்ட் பீட்டா. இப்போ பீரியட் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டால என்னவா இருக்கும்? எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? எப்படி வாங்க போறீங்க? அமைதியா இருக்குது. What is the equation for A max? A omega square. அப்போ alpha equal to it is A omega square, beta equal to A omega. கரெக்டா? A omega தானே? A max and V max. So if I divide alpha by beta, so actually I want to get T. What is the connect between omega and it is 2 pi by T. Okay, 2 pi by T. So if I divide beta by alpha, that is maybe this is our first equation and this is our second equation. Second equation by first equation போட்டீங்கன்னா you will be getting the result as A omega divided by A omega square. So A getting cancelled, omega getting cancelled. So which is equals to what நமக்கு என்ன வரும்? It is 1 divided by omega. So what is omega அப்படின்னு பார்த்தீங்கன்னா according to time period it is 2 pi by T. அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணி எழுதினீங்கன்னா it is T divided by T pi. கரெக்ட் தானே? 1 by omega ன்றது it is T by 2 pi. So நமக்கு T by 2 pi தான் வேணும். அப்போ T எனக்கு rearrange பண்ணீங்கன்னா T equal to, so you have to bring this factor, it is 2 pi beta by alpha. So good. It is 2 pi beta by alpha. Okay. So just consider a case. A particle executing SHM. Okay. From mean position, that is 0 to x1 positionக்கு இவங்க எடுத்த velocity வந்து v1. அதே மாதிரி மீன்ல இருந்து some x2 positionக்கு இவங்க எடுத்த velocity வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா v2. ஒரே பார்ட்டிகளோட மோஷன் தான், பட் இந்த மாதிரி 2 டிஃபரெண்ட் சினாரியோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. What will be the time period of the motion? T வந்து calculate பண்ணும். That is a question.
எப்படி அப்ரோச் பண்ணலாம்? அதாவது அந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்ஸ் வந்து பாருங்க, இந்த ஆப்ஷன்ஸ் வந்து பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுனாக்கா யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் தி வேல்யூ. எந்த ரிசல்ட் வச்சு போட்டா வரும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு, வெலாசிட்டி இருக்கு. ஸோ யூ நோ த எக்ஸ்பிரஷன் velocity displacement relation v equal to, that is v square equal to omega times what? a square minus x square. ஞாபகம் இருக்கா? அதுதான் அந்த ரூட் தான் இந்த பக்கம் வச்சிருக்கேன். நதிங். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் a general equation. v square equal to, it is omega times a square minus x square. So 1 அப்படின்னு பேசும்போது we have to put place 1. Again இங்க என்ன பண்ணனாக்கா amplitude is constant, so x1. omega அதே மாதிரி என்னது? frequency is said to be what? Constant. Okay. So mostly இந்த ஆப்ஷன்ல என்ன ஆகும்னாக்கா நான் ரேஷியோ எடுத்தா omega cancel ஆயிடுமா? அப்போ டைம் பீரியட் நம்மளால என்ன பண்ண முடியாது? கால்குலேட் பண்ண முடியாது. அப்போ டைம் பீரியட் கால்குலேட் பண்ண முடியலனாக்கா we have to either add the factor or subtract the factor. either add or subtract பண்ணுங்க. பட் என்ன பண்ணா amplitude again பாருங்க என்ன ஆகுது? amplitude gets vanished in the result. amplitude இருக்கக்கூடாதா? அப்ப என்ன பண்ணலாம்? maybe I have to replace this. I mean rearrange this equation. எப்படி எழுதலாம் அப்படின்னா this b square by omega equal to a square minus x square. இப்படி எழுதுங்க. So first factor போடும்போது 1 and maybe this is 1 and 1 and then v2 square equal to, it is omega by yeah, it's x2 square. ஓகேவா? இந்த மாதிரி வரும். a கேன்சல் ஆகுதுன்னா I have to some subtraction வந்து பண்ணணும். ஓகேவா? some subtraction எப்படினா எடுத்துங்க, first equation minus second equation எடுத்துங்க. subtract பண்ணீங்கன்னா என்ன வரும்னு பாருங்க. it is v1 square by omega minus v2 square by omega equal to a getting cancel. So first factor minus this factor. minus of minus இது என்ன ஆகும்? So அப்ப x2 square minus of what அப்படின்னு பாத்தீங்கன்னா x1 square. ஓகேவா? now getting the common factor as what? omega. அப்ப rearrange பண்ணா it is v1 square minus v2 square divided by x2 square minus x1 square equal to omega. இந்த மாதிரி வந்து ரிசல்ட் omega அந்த மாதிரி வந்ததா? what is the value of omega? it is in terms of period, it is 2 pi by t. so it is 2 pi divided by t. அப்ப நான் t க்கு எடுத்துட்டேன் அப்படினா இந்த ஈக்குவேஷனை it is 2 pi times wait இங்க மிஸ்டேக் பண்ணோமா? oh sorry this is omega square, right? this is omega square. root over எடுக்கும்போது நமக்கு வெறும் omega வரும். we forgot the result, omega square. so அப்ப இந்த fact என்ன ஆகுதுனாக்கா it is omega square. அப்ப உங்களுக்கு என்ன ஆகுனாக்கா it is 2 pi, right? this omega square தான். so அப்ப root over it is v1 square minus of v2 square divided by it is x2 square minus x1 square. what? omega square தானே? so we got the result like this, that is v1 square minus v2 square. இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. I think reciprocal பண்ணும்போது மிஸ்டேக் பண்றோம் நினைக்கிறேன். so reciprocal on both side பண்ணும்போது என்ன ஆகும்? x factor மேல போய்டும். velocity will be the denominator. it is x2 square minus x1 square divided by v1 square minus v2 square. so we got the result. so this is in our option 1. also this question is also from AIPMT 2015. okay 2015. இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இருக்கு. let's take as question number 10. ஒண்ணும் இல்ல, இதே scenario தான், same scenario, but we have to find the value of amplitude. we have to find the value of amplitude. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுனாக்கா I mean ஒமேகா இருக்க கூடாது. அப்ப என்ன பண்ணலாம்? ஒமேகா வேண்டாம் அப்படினாக்கா we have to find the value of amplitude, but ஒமேகா தேவையில்லை. கேன்சல் பண்ற மாதிரி எடுத்துங்க. that is v1 square by v2 square equal to, it is omega square a minus x1 square divided by omega square a minus x2 square. so omega square getting cancelled. so rearrange பண்ணீங்க அப்படினாக்கா you will be getting the result as v1 square times a square minus x2 square and then v2 square times a square minus x1 square. okay, simple rearrangement வந்து பண்ணுங்க. it is v1 square a square, again v1 square x2 square, again v2 square a square minus v2 square x1 square. இந்த a terms வந்து ஒண்ணா ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படினாக்கா மேபி அந்த x factors வந்து ஒரு பக்கம் கொண்டு வந்தாங்க. ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா இந்த மாதிரி? v2 square x1 square minus v1 square x2 square equal to v2 square a square minus of v1 square a square. புரியுதா? rearrange பண்ணது ஓகேவா? so இதுல காமன் ஃபேக்டர் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. ஏதாவது காமனா இருக்கு? அப்போ எடுத்தீங்கன்னாக்கா a square equal to, it is v2 square x1 square minus v1 square x2 square. இங்க இருக்க காமன் ஃபேக்டரான v2 square minus v1 square தான் வந்துடும். so a ல இருக்க ஸ்கொயர் அந்த பக்கம் என்ன பண்ணிக்கலாம்? ஸ்கொயர் ரூட் எழுதுங்க. so this is your amplitude for the given motion. this is also same equation as the இதே மாதிரி ஒரு question தான் இது, but it's not a previous year question. important illustration, I mean illustrative problem, or one of the illustrative problem. இதே மாதிரி same as that of. ஓகேவா?